நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் அடுத்த ஆப்ஷன் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ உடனடியா போயிட்டு உன் தம்பியோட அதாவது தினேஷோட கொலைக்கு நான் காரணம் கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மல்லி சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது அத சொல்றத கேட்கறதுக்கு கூட தீபிகா வந்து தயாரா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நம்ம அ அதாவது அந்த இடத்துல வந்து தீபனுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால அந்த ஒரு விஷயத்த பத்தி சொன்னாங்க. இப்போதைக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் வந்து ஏசிபி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொல்றதுதான். அதாவது இந்த மாதிரி வந்து தீபிகா மேடம் இருந்துட்டு இந்த மாதிரி நாங்க சொல்றது எதையுமே கேட்க மாட்டேன்றாங்க. அதுவும் இல்லாம தன்னையே கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல சொல்லி அதே மாதிரி நம்ம மல்லி விஜய் 2 பேருமே வந்து போயிட்டு அங்க வந்து இப்போ நம்ம தீபிகா மேடத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ஏசிபி வந்துட்டு போன் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த கேஸை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துங்க. அதே மாதிரி அந்த பொண்ணை மட்டும் எதுக்காக கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்டு இப்போ அந்த தீபிகா போலீஸ உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. அவ்வளவுதான். இத்தோட வந்து அடுத்தடுத்து எல்லாமே நல்ல விஷயமா நடக்க போகுது. அதுவும் இல்லாம தீபிகா மேடம் இருந்துட்டு இந்த கேஸ நல்ல முறையில வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தாதான் தெரிய வருது. இப்போ இப்போ அதாவது இவங்க பண்ண ஒரு ஆக்ஷனுக்கு கடைசியில இந்த தீபிகா மேடம் ஒரு ரியாக்ஷனை காட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது இப்போ விசாரணை அப்படிங்கிற பேர்ல இதுக்கு முன்னாடி விஜய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததா வந்து மல்லியையும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் எப்படியோ வந்து கைவிட்டதுனால கடைசியில இப்போ வெண்பாவையே வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற பேர்ல வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே தீபிகா மேடம் செஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வெண்பாவை விசாரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கூட கார்டியன் யாராச்சும் ஒருத்தர் கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா கூட்டிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவங்க பாட்டுக்கு வந்து திடுதிப்புன்னு வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அதுவும் இல்லாம வெண்பாவை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெண்பாவை வந்து இங்க இருந்து ஏதோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அதாவது என்ன இருந்தாலும் வெண்பாவை வந்து இப்படி கூட்டிட்டு போனது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி நீங்க என்ன போயிட்டு வந்து கமிஷனர் வரைக்கும் ஏசிபி வரைக்கும் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்னோட ஆக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்க போகுது. மல்லி என்ன ஆனாலுமே நீ தப்பிக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்க அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா அங்க மல்லி தடுக்க தடுக்க கடைசியில வெண்பாவை வந்து இவங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு நேரா வந்து இப்போ ஒரு அதாவது அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் எல்லாம் வந்து நினைச்சாங்க. ஆனா அதாவது விஜய் வந்து அந்த இடத்துல இருந்து தான் நடக்கிற சீனே வேற. விஜய் இல்லாததுனால வந்து இவங்க பாட்டுக்கு வந்து வெண்பாவை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா மல்லி வந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வெண்பாவ வந்து தீபிகா மேடம் வந்துட்டு விசாரணை அப்படின்ற பேர்ல வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பாவை கூட்டிட்டு போய் தனியா வச்சு விசாரிக்கணும் அப்படின்றதையும் தாண்டி கடைசியில தீபிகா மேடம் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது வெண்பாவை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போல. ஏன்னா விஜயும் மல்லியும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து என் பொண்ணை பார்க்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. தீபிகா மேடம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா தீபிகா மேடம் வந்து இன்னும் இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொன்ன உடனே விஜய்க்கும் மல்லிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி தீபிகா மேடம் இருந்துட்டு இப்போ நம்ம வெண்பாவை கூட்டிட்டு ஒரு குடோனுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வெண்பாவை வந்து வச்சு அடுத்ததா மல்லிய வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளணும். அதாவது மல்லி அவளா தான் வாயால எல்லா உண்மையுமே ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அங்க ஏசிபி கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து நான் இந்த ஒரு விஷயத்த வந்து செய்றேன். அதாவது நல்லபடியா வந்து இந்த கேஸ வந்து முடிக்கிறேன். உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து வெளிய கொண்டு வரேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அடுத்ததா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அதாவது இப்போ இங்கருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. அதே மாதிரி இப்போ வெண்பாவ வந்து ஒரு குடோன்ல கட்டி போட்டு வச்சுட்டு, "இங்க பாரு வெண்பா, அதாவது நீ உண்மைய சொல்லு. அங்க என்ன நடந்துச்சு? உனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும்." அதாவது நம்ம மல்லி தான் வந்து சுடர கொலை பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து வச்சு, இப்போ வெண்பா கிட்டயே வந்து கேட்கறாங்க. ஏன்னா வெண்பாவ காப்பாத்திட்டு வரும்போது தான் இந்த மாரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது வெண்பாவுக்கு வந்து இது தெரியாம இருக்காது. அதாவது மல்லி வந்து வெண்பாவ அதாவது இந்த சுடர வந்து கொலை பண்ணியிருந்தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அத பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வெண்பா நடந்தத தான் சொல்றாங்க. அதுவும் இல்லாம வெண்பா வந்து அங்க மயக்கத்துல இருந்ததுனால வெண்பாவுக்கு எதுவுமே தெரியல. அங்க மல்லி அம்மா எப்படி வந்தாங்க? அடுத்ததா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? சுடர என்ன பண்ணாங்க? அடுத்ததா வந்து அங்கருந்து எப்படி வந்தோம்? இது எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் வெண்பா வந்து சொல்றாங்க. "நீயும் அந்த மல்லிய காப்பாத்துறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கல்ல, மல்லிய கண்டிப்பா வந்து நான் காப்பாத்த விடவே மாட்டேன்.
அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம விஜயும், மல்லியும் வந்து அடுத்தது எங்க போறது? வெண்பாவ எப்படி காப்பாத்துறது? வெண்பாவ எங்க கொண்டு போய் இந்த தீபிகா மேடம் வச்சிருக்காங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம, இப்போ ரொம்பவும் வந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அடுத்ததா வந்து இந்த தீபிகா இருந்துகிட்டு, நம்ம அதாவது மல்லியோட ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. "இங்க பாரு மல்லி, நான் வந்து பேசுறத மட்டும் நீ கேளு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா சில விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து வெண்பாவ வந்து நான் கடத்திட்டேன். அதாவது வெண்பா உனக்கு வேணும் அப்படின்னா, இந்த கொலைய நீ தான் பண்ண அப்படிங்கிற மாரி வந்து ஒத்துக்கோ. அதாவது இங்க அப்படி ஒத்துக்க சொல்லி வந்து இப்படி பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாரி கடைசியில நம்ம விஜயும், மல்லியும் இருந்துட்டு, நம்ம வெண்பாவ வந்து இவங்க கடத்தி வச்சிருக்கக்கூடிய இடத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து, கடைசியில வெண்பாவ காப்பாத்துவாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவ வந்து காப்பாத்திட்டு, இந்த தீபிகா மேடத்த உண்டு இல்லன்னு பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து தினேஷோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இன்னும் நெறைய விஷயத்த டீட்டெயிலா சொல்லணும்னு நெனச்சாங்க. அது எல்லாத்தையுமே இப்போ தீபிகா மேடத்துக்கிட்ட சொல்லப் போறாங்க. கண்டிப்பா தீபிகா மேடம் இந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா மல்லிக்கும் தினேஷோட கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. அந்த ஒரு விஷயத்த மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா மல்லி மேல இருக்க கோவம் எல்லாமே தீர்ந்துரும். அதே மாதிரி மல்லி வந்து வெண்பாவுக்காக உயிரையே குடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, வெண்பாவ வந்து கடத்திட்டு வந்த இந்த தீபிகாவ, கண்டிப்பா வந்து எந்த எல்லைக்கும் அதாவது அடிச்சு கொல்றதுக்கு கூட வந்து தயங்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.